ஸோ அப்படி பண்ணும்போது நாங்கள் எஸ்பிவி சார் கூடும்போது இந்த மாதிரி குரு பகவான் அப்போ என்ன பியூட்டி தெரியுமா, அவருக்கு அப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு, வீட்டில் விழுந்துட்டார். கால் வந்து அவரால் நடக்க முடியல. வீட்லேயே குரு பயிற்சி வருது, அந்த கான்ஷியஸ் பாருங்க, நம்ம வேர்ட் கொடுத்துட்டோம் நம்மளால நிற்கக்கூடாது ப்ரோக்ராம்னு வீட்லேயே ஒரு சின்ன செட்டப் பண்ணி, ஸ்டுடியோ செட்டப் பண்ணி, பாவம் காலையில் குளிச்சுட்டு வருவார். 9:30 வில் ஸ்டார்ட். 1 மணி வரைக்கும் 2 சாங் போடுவார். அப்புறம் கொஞ்சம் தூங்குவார். 4 மணிக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு சாங் போடுவார். மொத்தம் 8 சாங் ஆல்பத்தில். ஸோ 3 நாள் he was singing that album. அதில் வந்து ஃபஸ்ட்டு சாங்கு இன்றைக்கும் நம்ம மெகா டிவி பக்தியில் கூட அவங்க பக்தி பாட்டு போடும்போது இந்த குரு பயிற்சியும் போது இந்த பாட்டு தான் போட்டே இருப்பாங்க. இதில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச, ஏன்னா நம்ம இசைஞானி சாரோட சங்கீத ஜாதிமலை பாட்டு இருக்குல்ல, அதை நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த பாட்டு போட்டேன். கருமிருக்கும் ஒரு கமண்டலம், கருணை என்பதோ அதில் ஜலம், கணக்கேதும் அருள் இல்லாமல் வழங்குபவன் நீ.